படம் நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சூப்பர். தமிழ் மொழி உணர்வு இருக்கவங்க அனைவரும் பார்க்கணும். ஓகே, நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. அவருக்கு சொல்லணுமா? அவர் நடிப்பு பத்தி கேட்கவே வேண்டாம். அவர் மர்லின் பிராண்டோ, அவரை விட்டுருங்க. அவரை பத்தி பேசுவாங்க. ஆமா ஆமா. இவரு ஜெயம் ரவி கிளாஸ் பண்ணிருக்காரு. இது மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி நடிச்சது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, இந்திய எதிர்ப்பு ஃபுல்லா இந்திய எதிர்ப்பு தான். வெறும் போராட்டங்கள் தான், போராட்டம் நடக்கிற சம்பவங்கள் தான் அழகா தொகுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. எனக்கு தெரியும், உண்மைதான். ஆமா ஆமா. சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸாகரேட்டா இருக்கும், அதெல்லாம் சொல்லல அவங்க. இதுக்கே 25 இடத்துல கட்டம் அதெல்லாம் இருக்குது. பக்தவச்சலம் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. அவரால்தான் 60 வருஷம் தமிழ்நாட்டுல காங்கிரஸே இல்லாம போடுது. அவரு தான் காரணம். ஆமா, ஃபேமிலியா கட்டாயம் பார்க்கணும். அது ஏன் இவங்க கொடுத்தாங்க, யூஏ கொடுத்தாங்கன்னு தெரியல. சின்ன பசங்க ஏன் பார்க்க கூடாது? அவங்க தான் போயினா பார்க்கணும். இது என்ன வசனம் இருக்கு? எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பசங்க பார்க்கணும் கட்டாயம். ஒரு 12 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள கொடுக்குற பசங்க கட்டாயம் பார்க்கணும். அப்பதான் அவனுக்கு தெரியும் நமக்கு முன்னால இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ட்டு. தமிழை பத்தி ஃபுல்லா பேசிக்கலாம். படம் நல்லா இருக்கு. ஓவராலா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபுல் கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்காது. மோஸ்டா இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி மூவி. ஜெயம் ரவி வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வில்லன் ரோல்ல பாப்பீங்க. சோ அதுதான் பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஹோல் மூவில திருப்பி வந்து பார்க்கணும்னா ஜெயம் ரவிக்காக தான் பார்ப்போம். அதை அக்செப்ட் பண்ணி ஆக்சுவலி வெளியில இருந்து கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. பட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நீங்க ஸ்கிரீனோட வெளியே வரும்போது அவரை வந்து பிடிக்காது உங்களுக்கு. ஏன்னா ஒரு வில்லனா பார்த்திருப்பீங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கேமியா இருக்கு. ஒரு கேமியா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த எல்லாரும் தியேட்டர்ல எரப்ட் ஆவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா, நிறைய இருக்கு. பாதிப்படுற அளவுக்குல எல்லாம் அங்கங்க கொஞ்சம் மியூட்ஸ் இருக்கு. அவ்வளவு இருக்கு கண்டிப்பா. நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப எலிவேட் பண்ணிருக்காங்க சில சீன்ஸ்லாம். அது ரொம்ப நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. சில சீன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஹிந்தியை நாங்க ஒப்போஸ் பண்ணல. எங்க மேல அது வந்து இது பண்ணி பிரஷர் போட்டா மட்டும்தான் எங்களுக்கு அது பிடிக்கல. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அது தமிழ் தான். தமிழ் ஃபேமிலியோட வந்து பொங்கல் அப்ப வந்து பாத்துட்டு போலாம் கண்டிப்பா. எப்ப வேணா பாருங்கண்ணா. ஒரு வில்லன் ரோல்னா வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அவர் மேல ஒரு ஹேட்ரடே வந்துருச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டாரு. அவங்கள நல்லா தான் ப்ரோ பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஓகே. ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணு, அவ்வளவுதான். அது மட்டும் தான் படம் சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம பாட்டி எல்லாம் அடிச்சுக்கிட்டாலும் எல்லாரும் அவங்க யுனைட் ஆயிடுறாங்க எல்லா படத்துல. அதுதான் ஹைப்பு. பேசல் ஜோசப் சமய பண்ணிருக்காரு படத்துல. ஃபுல்லாவே தமிழ். ஹிந்தி எதிர்த்துலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து எங்க மொழியை நீங்க பேச விடுங்க அப்படின்றது மட்டும்தான். மியூசிக் நல்லா. பராசக்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப எமோஷனலா இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பிளஸ் அண்ணாவோட ஆக்டிங் என்ன சொல்றதுன்னு தெரியல, சூப்பரா பண்ணியிருக்காரு. அமரனுக்கு அப்புறம் பராசக்தி வந்து ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். அண்ணாக்கு மட்டும் இல்ல, அதர்வாக்கும் சரி, ரவிமோகனுக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பெருசா இருக்கு. எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. லைக் அண்ணாவோட ரியல் லைஃப்லயும் சரி, அண்ணா நடிக்கிற ஒரு மூவிலயுமே சரி, அவர் எமோஷனல் ஆயிட்டாருன்னா அது எங்களால தாங்கிக்க முடியாது. பட் ஸ்டில் எமோஷனல் ஆனாலும் அவர் கன்வே பண்ண விஷயம் வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணுதா அப்படிங்கறது தான் விஷயமே. ஸோ அது பயங்கரமா இருக்கு. நிறைய சீன்ஸ் கட் பண்ணியிருந்தாலுமே எங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட்டை எடுத்துக்க முடியுதா, அதை வந்து எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் வந்து ரீச் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். ஃபேமிலியா டெஃபினட்டா பார்க்கலாம். சுதா குங்காரா மேம் பத்தி சொல்ல வேண்டியது இல்லை ப்ரோ. கமர்ஷியல் எடுக்கலாம், கதையை எடுப்பாங்க. சூரரை போட்டு நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம். இந்த படம் தியேட்டருக்கு வந்திருக்கு. இதை நம்ம ஓடிடி வேற கொண்டு போவோம், தியேட்டர்லயே பார்த்துடலாம். 3 கேரக்டருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி எஸ்கேனோட அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. அமரனுக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் படத்துல ஜிவிஎன் ப்ரோ வேற லெவல் பண்ணிட்டாங்க. மெலடிலாம் நல்லா இருக்கு.
இந்த போர் சாங்குக்கெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. போராட்டத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. படத்துல ஃபைட் சீன்லாம் எப்படி bro இருக்கு? சூப்பரா இருந்தது, ஸ்டண்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க, நைட் ஃபைட் நல்லா இருந்தது. விட்ரோல் போர்ஷனும் கிளைமாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது எல்லாரும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. சூப்பரா Okay. ஓகே.